அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ஆரம்பமே முரண்பாடு. இது என்ன ஆரம்பமே முரண்பாடு அப்படின்னா, நம்மளுக்கு இன்றைக்கி க்ளோசிங் பேசிஸில் பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ரேஷியோ பொருத்தம் ஏற்படவில்லை. இது ஒரு கணவன் மனைவியாக நீங்கள் ஒரு பாவித்து பார்த்தீங்கன்னா, இது கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கம் முரண்பாடாக நிற்கிற மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து நடைபெறவில்லை இந்த ஓட்டம். அப்போ இங்கும்போது ஒருத்தரோட ஒருத்தர் முரண்பாடாக உள்ளது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா அலைஸ் ப்ளூவில் டெஸ்க்டாப் டெர்மினல் நெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து இதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து அதை நிறுத்தியிருந்தாங்க. அதே போல் ஜிபிள் நிறுவனத்துலேயும் இப்போ நெஸ்ட் டெர்மினல் வந்துட்டு இப்போ மார்ச் முதல் வாரத்தோடு நிப்பாட்ட போகிறாங்க. அப்படி வேணும்னு விருப்பப்படுறவங்க உங்களுக்கு வந்துட்டு அவங்க மின்ட் அப்படின்ட்டு MYNT மின்ட் அப்படிங்கிற ஒரு டெர்மினலோட இதை கொடுத்துருக்குறாங்க. அதை ஜிபிள் நிறுவனத்தில் இருக்கிறவங்க வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி அதை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் அலைஸ் ப்ளூ நிறுவனத்தில் நெஸ்ட்டுக்கு மாற்றாக வேறு ஒன்றும் ஏற்பாடு செய்யவில்லை. இப்போது ஜிபிள் நிறுவனம் உடனடியாக அவங்க என்னென்னா நெஸ்ட் டெர்மினலை வந்துட்டு இப்போ கட் பண்ண போகிறாங்க. அதற்கு அவங்களோட மின்ட் MYNT மின்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு உடனே தொடர்பு கொண்டு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் எங்களிடம் வந்து கணக்கு துவங்கி இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் எங்களை உடனே இது பண்ணலாம். இல்லை யாருக்கெல்லாம் நெஸ்ட் டெர்மினல் போல் உங்களுக்கு வேண்டுமோ அவர்களும் எங்களிடம் ஜிபிள் நிறுவனத்தின் மூலிமா DEMAT அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வந்துட்டு ஓப்பன் ஹைலோ எல்லாமே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் அந்த மொபைல் வெப்பேஜில் வந்துட்டு மொபைலாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வெப்பேஜிலேயே இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த உடனடியாக எல்லா டேட்டாஸும் பார்க்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட்டாக இருக்காது. அதனால் இப்போ அவங்க கொடுத்துக்கிற மின்ட் MYNT மின்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த வாட்ச் லிஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து எஸ்பிரஸோ நிறுவனத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்ச் அப்படின்ட்டு அவங்க ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு டெஸ்க்டாப் டெர்மினல் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நிறுவனங்களை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்குண்டான கணக்கு துவங்க விருப்பப்பட்டால் அதுக்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட்டுக்கு நீங்கள் உங்களோட மறைமுகமாக ஆதரவை இதன் மூலம் தர ஒரு வாய்ப்பாக உள்ளது. அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ பயன்படுத்துவதால் எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கூட சிலர் வந்துட்டு கேள்விகள் முரண்பாடாக கேட்கலாம். கண்டிப்பாக மற்றவங்களோட யாரையும் கம்பேர் பண்ண வேண்டாம். நம்ம வந்து பரிந்துரை கண்டிப்பாக வழங்குறது இல்லை. நம்மளோட இதிலேயே வந்து பரிந்துரை அப்படிங்கிறது இருக்காது. அப்படி பரிந்துரை வேண்டும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பரிந்துரை வழங்குபவர்களை காண்பிப்போம். ஆனால் அதற்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த பரிந்துரையினால் லாபமோ நஷ்டமோ ஏற்பட்டாலும் அது எங்களுக்கு பொறுப்பாகாது. வேணும் இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தரோட கால்ஸ் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அடிக்ஷனாக ஒரு மதுவுக்கு அடிமையான மாதிரி எப்படி அடிக்ஷனாக யாராச்சும் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு கேட்டால் அவர்களுக்கு உண்டான வழிமுறை செய்து கொடுப்போம். ஆனால் அதற்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வாரத்தின் துவக்கமாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது ப்ரீவியஸ் க்ளோஸ் அடுத்தது அதற்கு கீழே ஆரம்பம். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இன்றைக்கி ஓப்பன் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்னுங்கிறோம். ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பனே இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே பில்டப் ஆகிருக்கு. அப்படி ஆனவங்க ப்ரீவியஸ் க்ளோஸே கடக்கலை. ஹை பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸையே நம்மளுக்கு கிராஸ் பண்ணலை. அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஓப்பனு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தப்போ லோ 17,299 போயிருக்காங்க. இந்த ஸ்ட்ரேடல் வித் ஸ்ட்ராங்கலோட கணக்கீடில் நம்ம வந்து கணக்கீடு பண்ணி 17,300ம் 17,280 மிக முக்கியம் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருப்போம். அது பார்த்தவர்களுக்கு இந்த ஏன் 17,299 மார்க்கெட் இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தெரியும். ரெண்டாவது பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியத்தின் அடிப்படை இன்றைக்கி எப்படி பொருந்தியது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது புட் ஆப்ஷனை வியாபாரம் செய்தவர்களுக்கு அவர்களோட நிலை என்ன அப்படிங்கிறதையும் தெரியும். அப்போ முரண்பாடாக என்ன இருக்குன்னா நம்மளுக்கு 0.42% நம்மளுக்கு நெகட்டிவில் அதாவது எதிர்மறையாக சந்தை இறக்கமாக முடிந்துள்ளது. இந்த முடிவு அப்படிங்கிறது நேற்றைய வர்த்தகத்தில்
குறைந்தபட்ச வர்த்தகம் லோ அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த லோவுக்கு கீழ் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இது உங்களுக்கு தெரிய வருகிறது. அடுத்து இப்போவும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம், நல்ல ப்ரீமியம் தான் இருக்குது. 100 பாயிண்ட் ப்ரீமியம்ங்கிறது சாதாரண ப்ரீமியமில் நல்ல ப்ரீமியம் தான். இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கல் இதில் நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கு பாருங்கள். 17,300 புட் 17,400 கால், இது ஒரு ஸ்ட்ராங்கல். அப்போ ஸ்ட்ராங்கலோட அளவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 140 புள்ளிகள். அப்போது 17,160 டு 17,540 இதற்குள் சந்தை இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இதனுடைய மையம் 17,350 அப்படிங்கிறது. அப்போது சந்தை வந்து 17,300லேருந்து 400க்குள்ளே இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அடுத்தது இதை ஒரு ஸ்ட்ரேடலாகவும் எடுக்கலாம். 17,400 புட் அண்ட் காலை வந்து ஸ்ட்ரேடல் அப்படிங்கிற அடிப்படையில் எடுக்கலாம். அப்போ வந்து 170 புள்ளிகள் வருகிறது. அப்போ 17,570 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17,230. அப்போ சந்தை 17,230லேருந்து 570க்குள் இருக்க விருப்பம் இருக்கலாம். இது ஒன்று. அடுத்தது வைடர் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லுவோம். 17,500 கால் 17,300 புட், இதனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 90 ரூபா. அப்போது 17,210 17,590 இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கலாம். இதனுடைய நடுநிலை வந்து நம்மளுக்கு 17,400. அப்போ 17,400 ஸ்ட்ரேடல் அடிப்படையில் பார்க்கும்போது அதனுடைய ரேஞ்ச் நம்மளுக்கு விளக்கமாக இருக்குது. அப்போது இதனுடைய வைடர் ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சந்தையோட எல்லை 17,210லிருந்து 17,590க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பு. இது என்னடா சும்மா கட்டம் போட்டு குழப்பறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறவங்கள நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸை ரெண்டுமே லாங் ஸ்ட்ராங்கல் அல்லது ஷார்ட் ஸ்ட்ராங்கல் பண்ண முடியும். ஆனால் ரெண்டுக்குமே பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒன்று தான். அதனால தான் நம்ம உடனே அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு சொல்லிட்டோம். இது லாங் ஸ்ட்ராங்கலா இல்லை ஷார்ட் ஸ்ட்ராங்கலா அப்படிங்கிறத கணக்கெடுக்கலை. அதே மாதிரி இந்த 17,400 கால் 400 புட் வந்து ஸ்ட்ராடல் ஒரே ஸ்ட்ரைக் அட் த மணியாக இருக்கும்போது இது அதிகமான வர்த்தகம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதுக்கு உண்டான அடிப்படையில் இல்லை. இப்போ சந்தை இருக்கிறது ஸ்ட்ராங்கலோட அடிப்படையில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் உள்கூர்ந்து உள்ளே போய் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கல், ரெண்டு ஸ்ட்ராங்கல் இருக்குது. ஷார்ட் ஸ்ட்ராங்கல் இப்போ 17,300 டு 17,400 அப்படிங்கிறது ஷார்ட் ஸ்ட்ராங்கல். ஷார்ட் ஸ்ட்ராங்கல்னால் செல் அடிக்கிறது கிடையாது, குறுகிய எல்லை உள்ள ஸ்ட்ராங்கல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 17,300லேருந்து 17,500 வைடர் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு அர்த்தம். 17,400 கால் 17,400 புட் ஸ்ட்ராடல், இந்த மூன்று விதமான அடிப்படையில் இருக்குது. அதனால் இந்த அடிப்படை வைடர் ஸ்ட்ராடலும் உள்ளடக்கமாக சந்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக எல்லைகள் கணிக்க நம்மளுக்கு இருக்கும். இந்த ரெண்டு எல்லைகளையும் மிக முக்கியமாக நம்மளுக்கு வர்றது 17,400ம் 17,350. அப்போ 17,400 டு 350க்குள்ளே என்னென்ன விஷயங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு 12, புட் சைட் 12, கால் சைடு வந்து 14, 15 இருக்குது. அப்போ அது ஒரு சராசரியாக நம்மளுக்கு பரவாயில்ல, தப்பில்லை. இப்போ 17,330 டு 17,501 வந்து குறுகிய எல்லை, 17,229 டு 17,571 நம்மளுக்கு வைடர் ரேஞ்சாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,466, 17,501, 17,554. சப்போர்ட் லெவல் 17,377, 17,330, 17,263 இருக்கிறது சப்போர்ட் லெவல். பேங்க் நிஃப்டி தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இன்றைக்கி சந்தை வந்து காலையில் ஒரு இறங்குமுகத்தில் போன நிஃப்டியை மீண்டும் வந்துட்டு சந்தை ஏறுமுகம் ஆகலைனாலும் சரி நிஃப்டி மேலாம், ஆனால் அந்த இறக்கத்தை தடுத்த பெருமை யாரை சாரும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி தான் சாரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் 40,000 புட் அண்ட் கால் அடிப்படையில் 40,294. அதே மாதிரி 40,000 புட் 320னா நம்மளுக்கு 39,680 அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதை கட் பண்ணவே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு மேலே 40,294 கடந்து நம்மளுக்கு க்ளோசிங்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 40,000. அப்போ இதனுடைய அடிப்படையில் நேற்று இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 600 பாயிண்ட்ஸ். அதனால் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 40,600ம் 39,400க்குள்ளே தான் சந்தை இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படைக்குட்பட்டு தான் சந்தை இருந்துள்ளது. அதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸாக 40,000 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருந்திருக்கு. இன்றைக்கி நல்ல ப்ரீமியம் இருக்குது. இன்றைக்கும் அதே ஸ்ட்ராடல்
நேற்று என்ன இருந்ததோ அதே ஸ்ட்ராடலில் இப்போ தற்போது சந்தை இருக்கிறதுனால இப்போ இதனுடைய ப்ரீமியத்துக்கு நம்ம பார்க்கும்போது அதே தான் 600 ரூபா ப்ரீமியம் அப்படியே இருக்குது. இது 508 + 110 அப்போ என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு 610 புள்ளிகள். இங்கே என்ன இருந்ததோ அதே தான் இங்கேயும் இருந்துள்ளது. சேம் ப்ரீமியம் மாறவே இல்லைங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 320 + 294 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதோ அதே தான் இன்று இப்போ இருக்கிற விலைக்கும் வருகிறது. அப்போ என்ன அர்த்தம்? 40,000 கால் 508 40,508 40,600 ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 40,000 போட்டு 110 அப்போ 39,890 39,400 மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. இதுதான் எளிமையாக உங்களோட கணக்கீடு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளாயர் வாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதனுடைய எல்லைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,094 to 40,595 வைடர் ரேஞ்ச் 39,799 to 40,801. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,508 40,595 40,694. சப்போர்ட் லெவல் 40,197 40,094 39,890 இருக்கும். அதனால் சந்தையில் எப்போவுமே 2 வகையில் நடந்தே தீரும். ஒன்று ஏற்றம் அல்லது இறக்கம், ரெண்டில் ஏதோ நடந்தே தான் ஆகும். அப்போது ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறதா நினச்சி தான் நீங்கள் வந்து சந்தையை ஆய்வு செய்யணும். இது ஒரு முக பயணமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா, ஒரு முக பயணம் அப்படிங்கிறது ஒன் சைடு மார்க்கெட்டுங்கிறது எப்போதோ ஒரு நாள் தான் நடைபெறும். அப்படி நடந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து போன சனிக்கிழமை கொடுக்குற வீடியோவில் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்துட்டு இதற்கு முன்பு இதுபோல் பார்த்ததில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி என்னென்ன பெர்சன்டேஜில் இருந்ததுன்னு பார்த்தீர்களா? அந்த பெர்சன்டேஜ் எப்படி உங்களுக்கு உதவிது அப்படின்னு பார்த்து அதற்குண்டான ஃபீட்பேக்காக கொடுங்க. நிறைய பேர் அதுலேயே சந்தேகம் கேட்டிருந்தீங்க. அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியாக என்ன அப்படிங்கிறதையே வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அது போடலாமா இல்லை வேறு கண்டென்ட்டாகவே எடுத்து போடணுமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு உண்டான ஃபீட்பேக்காக பதிவுகள் கொடுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி இருக்குது. அது எங்களிடம் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் 15 நாட்கள் இடைவெளியில் ஒரு புது வகுப்பு துவங்கிட்டே தான் இருப்போம். விருப்பம் உள்ளவங்க, அது ஈடுபாடு உள்ளவங்க, கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க, ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றி இதை பின்பற்றுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டோம், பில் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். அந்த மாதிரி அடிப்படை வகுப்பாக தான் இது இருக்கும். அது ஆப்ஷனுடைய பிரிமியத்தின் அடிப்படையில் விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பின் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை எங்களிடம் கணக்குகள் துவங்கி அதில் உங்களுக்கு வியாபாரம் செய்து அதற்குண்டான ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.